ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம டொரோரோன்னு சொல்லக்கூடிய ஒரு டீமன் சீரீஸை தான் எபிசோட் வைஸ்ல பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே தெரியுற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட ஆரம்பத்திலே இஷிகாவாங்கிற ஒரு ஊரை தான் காட்டுறாங்க. இதுல வாழ்ற மக்கள் எல்லாருமே பசி பட்னினால கொத்து கொத்தா மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. இத பார்த்த அந்த நாட்டோட ராஜா டியாகோ தன்னுடைய கண் முன்னாடியே ஊர் மக்கள் அழியறத பார்த்த அந்த ராஜா தவறான முடிவு ஒண்ணு எடுக்கிறாரு. அவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு கோவிலுக்கு போறாரு. அங்க புத்தரை வழிபடுறதுக்கு பதிலா 12 டீமன்ஸ வழிபடுறதுக்கான கோவில் தான் அது. அந்த இடத்த வந்து சேர்ந்த நம்ம டியாகோ உங்க கூட ஒப்பந்தம் போட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு அங்க இருக்க டீமனோட சிலைகளை பார்த்து சொல்றாரு. அது எந்த மாதிரியான டீல்னா, என்கிட்ட இருக்க எதை வேணாலுமே நீ எடுத்துக்கோ, அதுக்கு பதிலா என்னோட ஊர் இன்னும் செழுமையா மாறி அதை நானே நல்லபடியா வழி நடத்தணும்னு கேட்டுக்கிறாரு. அடுத்த நொடியே அந்த கோயில்ல ஒரு மின்னல் அடிக்க டியாகோவோட நெத்தியில ஒரு எக்ஸ் மார்க் வருது. அடுத்த சில நாள்லயே டியாகோவோட மனைவிக்கு பிரசவ வலி வர அங்க இருக்க மருத்துவ வச்சு நல்லபடியா பிரசவம் பார்த்து உங்களுக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்ல அடுத்த நொடியே அந்த இடத்துல மின்னல் அடிக்குது. அதுல ஒரு பகுதி குழந்தை மேலயும் இன்னொரு பகுதி அங்க இருந்த புத்த சிலை மேல பட்டு தலை துண்டாயி கீழே விழுது. உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே அந்த குழந்தைய பார்த்துட்டு அலறி வெளியில ஓட இத பார்த்து டியாகவும் என்ன ஆச்சுன்னு உள்ள வரான். குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, அந்த குழந்தைக்கு கண்ணு, காது, மூக்கு, தோலுன்னு எதுவுமே இல்ல, உயிர் மட்டும்தான் இருக்கு. இத பார்த்து டியாகோ கஷ்டப்படுவாருன்னு பார்த்தா அதுக்கு பதிலா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் டீமன் கிட்ட போட்ட டீல் முடிஞ்சிருச்சு. ஏதாச்சும் பெருசா என்கிட்ட இருந்து எடுத்துப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா அது குழந்தையா தான் எடுத்திருக்கு. பிரச்சனை இல்ல, இந்த குழந்தை இல்லைன்னா அடுத்த குழந்தை. அங்க இருந்தவங்க கிட்ட இந்த குழந்தைய கொன்னுடுங்கன்னு உத்தரவு போடுறாரு. டியாகோவோட மனைவியும் எவ்வளவோ கெஞ்சுறாங்க, ஆனா அது எதையுமே அவர் கண்டுக்கல. அந்த குழந்தைய கொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையில வேலை செய்யற வேலைக்காரியும் குழந்தைய ஆத்தோரமா தூக்கிட்டு வர மனசு கேட்காம அந்த குழந்தைய ஒரு படகுல அனுப்பி விட்டுறாங்க. அடுத்த நிமிஷமே அவங்க பின்னாடி ஒரு சத்தம் கேட்க அங்க வந்து ஒரு கவுல் அந்த இடத்துல அவங்கள அட்டாக் பண்ணி கொன்னுடுது. அதே இடத்துல ஒரு கண்ணு தெரியாத வயசானவரும் இருக்காரு. என்னதான் இவரால பார்க்க முடியலனாலும் ஆன்மாக்களோட கலரை இவரால உணர முடியும். மனிதர்களுடைய ஆன்மா வெள்ளை கலர்லயும் இந்த மாதிரி கவுல்களுடைய ஆன்மா ரெட் கலர்லயும் இருக்கும். அந்த கவுலும் இவர் அட்டாக் பண்ண வர அடுத்த நொடி இவர் அதை கொன்னுடுறாரு. அப்படியே அங்க இருக்க படகையும் பாக்குறாரு. அதுல ரெட்டு, கிரீனு, ஒயிட்னு சொல்லிட்டு 3 கலர்ல ஆன்மா தெரிய இவரும் அதை கண்டுக்காம அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இப்படியே 16 வருஷம் போகுது. அங்க ஒரு புத்த துறவியை தான் காட்டுறாங்க. இறந்து போனவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்றாரு. அதே நேரத்துல பக்கத்துல இருந்து சத்தம் வர என்னன்னு போய் பார்த்தா அங்க ஒருத்தர் இறந்து போனவங்களோட சடலத்துக்கு செயற்கையான கை கால்களை அவங்களோட உடம்புல பொறுத்துறாரு. நீங்க தானே நான் கேள்விப்பட்ட அந்த டாக்டர் ஜுகாய், புத்தா உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி சிட்டிக்குள்ள ஒரு பையனை காட்டுறாங்க. இவனோட பேர் தான் டொரோரோ. ஆக்சுவலா இவன் ஒரு திருடி, ஆனா கதை முழுக்குமே இவன் ஒரு பையன் மாதிரி தான் சுத்திட்டு இருப்பான். இவனுடைய வேலையே திருடுற பொருளை நல்ல விலைக்கு வித்துருவான். இப்படி ஒரு தடவை திருடின பொருளை விற்கும் போதுதான் வசமா மாட்டிக்கிறான் சில பேர்கிட்ட. அவங்களும் அவனை செமையா அடிச்சு போட்டுறாங்க. இனி உன்னுடைய முகத்தை எங்க கிட்ட காட்டாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக நீ எனக்கு ஆர்டர் போடாதுன்னு சொல்லிட்டு கல்ல தூக்கி அவன் மூஞ்சிலே அடிச்சிடறான். இதுல கோவமானவனும் அவனை ஆத்துல முக்கி கொல்ல ட்ரை பண்ண அப்போ அந்த தண்ணியில வித்தியாசமா ஏதோ ஒண்ணு மிதந்துட்டு வர அது என்னன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள அது அங்க இருக்கவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே மத்தவங்களையும் முழுங்கிட கடைசியா டொரோரோவை முழுங்க ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு பொம்மை மாதிரி ஒருத்தன் வந்து நம்ம டொரோரோவை காப்பாத்துறான். அப்படியே அந்த டீமன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். நீங்க எல்லாருமே நினைச்சது கரெக்ட் தான். கதையோட ஆரம்பத்துல தண்ணியில விடப்பட்ட அந்த குழந்தை இவன் தான். இப்பவுமே இவனுக்கு கை, கால், காது எதுவுமே இல்ல. அதுக்கு பதிலா பொம்மை கையும் பொம்மை காலும் அதுக்குள்ள சில ஆயுதங்களும் இருக்கு. இதை வச்சுதான் இந்த டீமன் கூட சண்டை போடுறான். உடனே நீங்களும் கேட்கலாம், அவனுக்கு தான் பிறவிலேயே கண்ணு தெரியாதுன்னு. ஆனா இவனால அந்த பெரியவர் மாதிரி ஆன்மாவுடைய கலரை பார்க்க முடியும். அதை வச்சுதான் அந்த டீமன் கூட கரெக்டா சண்டை போடுறான். ஒரு கட்டத்துல அந்த டீமனையும் இவன் அழிச்சிடறான். இதை பார்த்து டொரோரோவும் கண்ணு தெரியாம அந்த டீமனை எப்படி அட்டாக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவனை பாராட்ட அப்போதான் டொரோரோக்கு தெரிய வருது அவனுக்கு காதுமே கேட்காதுன்னு. அந்த டீமன் கூட சண்டை போடும்போது அவனுடைய 2 கையுமே தூக்கி எரிஞ்சிருப்பான். நம்ம டொரோரோ தான் அதை திரும்ப கொண்டு வந்து பிக்ஸ் பண்றான். சடனா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம கதையோட ஹீரோக்கு ஏதோ ஆக அப்போ அவன் போட்டிருக்க மாஸ்கும் கீழே விழ தோல் இல்லாத அவனோட முகத்தை பார்த்து நம்ம டொரோரோவும் பயப்படுறான். சடனா நம்ம ஹீரோக்கு தோல் வர ஆரம்பிச்சிடுது. ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, டயாகோ 12 டீமன் கூட டீல் போடும்போது 11 டீமன்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து 11 உறுப்பை எடுத்திருக்கும். அந்த 12வது டீமன் நம்ம ஹீரோவோட உயிரை எடுக்க வேண்டியது. ஆனா அதுக்கு பதில் தான் கதையோட ஸ்டார்டிங்ல புத்தர் அவருடைய தலையே கொடுத்திருப்பாரு. நம்ம ஹீரோக்கு எப்படி தோல் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 11 டீமன்ல ஒரு டீமன் தான் இப்ப அவன் கொன்னுட்டான்ல, அந்த டீமன் தான் இவன் கிட்ட இருந்து ஸ்கின்னை எடுத்திருக்கும். அதனாலதான் அவனுக்கு அது திரும்ப கிடைச்சிருச்சு.
இதே நேரத்துல நம்ம டியாகோ இந்த கோவில்ல இடி விழுந்ததை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்கறான். அங்க இருந்த டீமன்ல ஒரு டீமனோட சிலை உடைஞ்சிருக்கு. இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்ல திடீர்னு அந்த இடத்துல நிலச்சரிவு வருது. இங்கேயே இந்த எபிசோடும் முடியுது.